தேர்தல் ஆணையத்தில் நுழைந்த அண்ணன் சீமான் இந்த தலைப்புல தான் இந்த காணொலியை நம்ம விரிவாக காண இருக்கோம். நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்களுக்கு தேர்தல் ஆணையத்திடமிருந்து ஒரு அழைப்பு வந்திருக்குங்க. அந்த அழைப்புல அண்ணன் சீமான் அவர்கள் தேர்தல் முறை பற்றி ஒவ்வொரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளிடையுமே தனித்தனி முறையில் பார்த்தீங்கன்னா பல கூட்டங்கள் நடத்துவது, நிகழ்வுகள் எப்படி செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் ஆலோசனை செய்யக்கூடிய பல வேலைகளை செய்வாங்க. எந்த மாதிரியான விஷயங்கள் முன்னெடுக்கலாம், எது தேவையற்றது அப்படிங்கிறத பேசுறதுக்கு முதல் முறையாக ஒரு சரியான கட்சியை உள்ள வர வைக்கிறதுக்கு பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் எடுத்துக்கிறேன். நாம் தமிழர் கட்சி இதன் உள்ள போவதன் மூலியமாக பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் தேர்தல் ஆணையத்தில் எவ்வளவு பிரார்த்தனைகள் பண்ணுறாங்கன்ட்டு மேடையில் பேசினதை நேரடியாக அவர்களிடமே அவர் கேட்பதற்கான ஒரு மிக முக்கியமான வாய்ப்பு அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான் எடுத்துக்கணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பல விடயங்களை நீங்கள் பொதுமக்களிடையே நாங்கள் செய்கிறோம், இதெல்லாம் மாற்றி கொண்டு வரோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்ப கட்டமைப்பை உருவாக்கியிருக்கீங்க. ஆனால் ஒன்று கூட பார்த்தீங்கன்னா பொதுமக்களுக்கு ஒரு சார்பாக இல்லாமல் இடையூறாகத்தான் இருக்கிறது. அவர்கள் அவர்களுடைய ஒரு வீட்டு தேவைகளுக்கோ ஆப்ரேஷனுக்கோ இந்த மாதிரி எடுத்துகிட்டு போகிற பணத்தை தடுக்கிற அவங்க அரசியல்வாதிகள் கொண்டு போகிற அந்த பணத்தை தடுப்பதற்கு தயங்குவது ஏன்? இப்போ தேர்தல் ஆணையம் உள்ளே இறக்கி பல வேலைகளை பார்க்குது. காவல்துறையினர்கள் அவருக்கு சேர்ந்து வேலை பார்க்கும் போதும் ஏற்படக்கூடிய பல பிறழ்வான நிகழ்வுகளை பற்றி தான் இந்த இடத்துல அண்ணன் சீமான் அவர்கள் கேள்விக்கு முன் வச்சிருப்பாங்க. ஏற்கனவே அண்ணன் சீமான் அவர்கள் பல விடயங்களை மேடையிலே சொல்லிட்டாருங்க. இப்போ அந்த விஷயத்தை நேரடியாக எலெக்ஷன் கமிஷன் முன்னாடியே கேட்டிருக்கிறாரு அப்படிங்கிறது தான் இப்படி நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அதை கடந்து ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா எந்த ஒரு பின்புலமும் இல்லாமல், எந்த ஒரு திரை கவர்ச்சியும் பெரிதளவுக்கு கொண்டு போகாம, பணம் இல்லாம ரொம்ப ரொம்ப முக்கியமானது, பணம் இல்லாம இனத்தை மட்டுமே நம்பி அவர்களுக்கு வெறும் எப்படி சொல்றதுங்க, மொத்தமா எல்லாத்தையும் மறந்து போன அந்த மக்களுக்கு நாம் தமிழர்கள் அப்படிங்கிறத ரொம்ப வீரியமாக உணர்த்தி மிகப்பெரிய அளவிற்கு ஒரு மாற்று சக்தியாக தமிழகத்தில் இப்ப தமிழ் தேசியங்கிற ஒரு கருத்தியலை கொண்டு அண்ணன் சீமான் அவர்கள் இந்த அளவுக்கு வந்திருக்காங்கன்னா அடுத்தது வெற்றி தான். அந்த வெற்றியை 26 தேர்தலில் நிச்சயம் மக்கள் அளிப்பாங்க அப்படின்னு நம்ம உறுதியா நம்புறோம். அண்ணன் சீமான் அவர்களுடைய இந்த பயணம் குறித்து ஒவ்வொரு முறையும் நம்ம எந்த நிகழ்வு வந்தாலும் நிச்சயம் பதிவு பண்ணோம் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை. ஏன்னா மற்றவர்களுக்கு போல இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் தான், இதில் வர்றதுலாம் என்ன அப்படிங்கிற மாதிரி ரொம்ப இலகா பேசிட்டு போயிடலாம். ஆனால் ஒரு தனிப்பட்ட ஒரே ஒரு நபர் இன மக்களை நம்பி இறங்கி இப்படி கொண்டு வந்திருக்கிறது பார்த்தீங்களா, அது மனசார எல்லாருக்குமே தெரியும் இது எவ்வளவு கடினம் அப்படிங்கிறது. அதை சாதித்த ஒரு மனிதருக்காக நம்ம சில விஷயங்களை தொடர்ச்சியாக பதிவிடுறதுல எந்த ஒரு தப்பும் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் சீமான் அவர்கள் இந்த முறை தேர்தல் ஆணையத்திற்கு ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியை கேள்வி போகிற மாதிரி சட்டமன்றத்துக்குள்ளும் நுழைய வைக்க மக்கள் உதவணும் அப்படிங்கிறத காணொலி வாயிலாக நம்ம தெரிவிச்சுக்கிறோம்.